பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்துரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிகோனோமெட்ரியோட கான்செப்ட் கரெக்ட்டுங்களா? நீ கேட்டக்கூடிய கொஸ்டின் என்ன கேட்குற? சரி எஃப் எக்ஸ் குடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் ஒய் எப்படிங்க சார் கண்டுபிடிக்கணும்? நாம தான் எடுத்துக்கணுமா? நீங்க எடுத்துக்க தேவையில்ல. அஸ் பர் ரூல் என்ன? இப்ப சும்மா நீங்க ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுக்கிறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருந்தா எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னன்னு கேட்டா நீ போட முடியுமா முடியாதா? எஸ் சார். எவ்வளவு? f of x is equal to x plus 1 plus 1 2. 2 வருதுல்ல? அப்ப எஃப் ஆஃப் ஒய்ன்னு கேட்டா என்ன போடுவ? நீ எடுத்துக்குவியா இல்ல இதுல அப்ளை பண்ணுவியா? அப்ளை பண்ணனும். அவ்வளவுதான். அது நாமளே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. அதுல இருக்கிற cos y minus sin y அப்படி எடுக்கணும். அவ்வளவுதான். சரி அப்படியே பொறுமையா சொல்லுங்க. இந்த ப்ராப்ளத்தை போட்டுடலாம். இப்ப நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஒய் வேணும். அப்ப எஃப் ஆஃப் ஒய் என்ன சொல்லு பார்க்கலாம்? நீயே சொல்லு பார்க்கலாமா? அப்படியே உங்க நோட்ல போட்டு அப்படியே சொல்லுங்க. minus sin y sin y cos y 0 இருக்குல்ல 0 0 sin y cos y 0 0 0 1. வெரி குட். சரி இப்போ நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்? இந்த ஒர்க் பண்ணணும். சரி இப்போ எப்படி பண்ணலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது 3/3 மேட்ரிக்ஸு. நீங்கள் 10th 2/2 தான் போட்டிருப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய் 0 சைன் ஒய் காஸ் ஒய் 0 0 சாரி இங்கே எக்ஸ் தானே வரணும். நான் ஒய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் இருக்குது. அதனால் எக்ஸ் போட்டுக்கணும். 0 0 1 நெக்ஸ்ட் தான் ஒய் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே எக்ஸ் இருக்கிறது ஒய்னு பார்த்துங்க. cos y minus sin y 0 sin y cos y 0 0 0 1 இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பெரிய மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறீங்களா இல்லை சின்ன மேட்ரிக்ஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா? நான் பெரிய மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம். ரோ காலமெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுறீங்களா இல்லை டேரெக்டாகவே நீங்கள் போட்டுருவீங்களா? டைரக்டாவே போட்டுருவாங்க சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிஸ்டேக்லாம் போடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் 9 எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சொல்கிறா கண்ணு. cos x into cos y minus sin x sin y கரெக்டா? sin y எஸ் சார். அடுத்தது plus 0 அது 0 விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு இடம் இருக்காது. சரி போட்டாலும் போட்டுங்க இல்லை விட்டாலும் விட்டுடலாம். சரி அடுத்தது cos x minus sin y cos x into minus sin y cos x minus sin y எப்படி சொல்லுவாங்க? into minus sin y into minus sin y minus sin x into cos x cos y plus 0 அது 0 விட்டுறலாம். ஏன்னா நம்மளுக்கு இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. அடுத்தது cos x 0 plus 0 plus 0 அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் 0 ஆயிடும். கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சுக்கிறோம். இதே ஐடியா செகண்ட் ரோக்கு சொல்ல பார்க்கலாம். sin x into cos y cos x into sin y between plus sign minus sign between sign வேணும்ல plus போட்டுட்டீங்க. சொல்லுங்கடா கண்ணு. cos x into sin y ஏன் cos x into sin y செகண்ட் ரோ எடுக்கிறீங்க கரெக்டுங்களா? செகண்ட் ரோ எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் காலம் முடிச்சிட்டீங்க. இப்போ செகண்ட் காலம் வருதுல்ல, செகண்ட் காலம் தான் நம்ம போடணும். இப்போ கேர்ஃபுல்லாக சொல்லுங்க. sin x அதாவது ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சிட்டோம் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்துட்டோம். கீழே வரும்போது செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் முடிச்சிட்டோம் கரெக்டா? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் முடிச்சிட்டோம்.
இப்போ செகண்ட் ரோல எத்தனாவது காலம் போட போறோம்? செகண்ட் காலம் போட போறோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார், எஸ் சார். கரெக்ட்டா தப்பா? அப்போ மைனஸ் காஸ் காஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரே நிமிஷம் நானும் இது எண்ணிட்டேன். இப்போ sin x இன்ட்டு cos y கரெக்ட்டுங்களா? அடுத்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் தான் கொஞ்சம் மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். cos x இன்ட்டு sin y கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். cos எஸ் x சார். இன்ட்டு sin y கடைசி என்ன ஆக போகுது? 0 இன்ட்டு 0. நான் அதை விட்டுருங்க. சரி அடுத்தது போடுங்க. அடுத்தது நம்ம அடுத்த ஒர்க் நான் மூவ் பண்ணிட்டேன். இந்த டைம் எழுதுறேன். ஓகே அடுத்து சொல்றாங்கன்னு sin sin x into cos y என்னடா sin y sin x into sin y மைனஸ் sin y. is sir minus sin y ஆ, plus ம், cos x into cos y ம். plus 0. கரெக்டுமா. அடுத்து 0 விட்டுறேன் நான். அடுத்தது 0. கடைசி எல்லாமே 0 0ன்னு வந்துருக்க மாட்டேங்குது. கடைசி வந்து இது 0ன்னு ஆயிரும். Yes, sir, கரெக்டாக? 0. ஓகே சூப்பர் வெரி குட். ஸோ அடுத்து நம்ம ஈஸி தான். ஏன்னா 0 0. 0 0 0 0ன்னு வந்துருது. கரெக்டுங்களா? Yes, sir. 0 0 0 0ன்னு வந்துருது. 0 0 கடைசியா 1 வரும் இல்லைங்க சார், 1 into 1 1. அவ்வளோதான் 1 தான் வரும். கடைசி காலத்தோட எலிமெண்ட் மட்டும் 1 வரும். மற்றது வந்து இது 0 இது 0. கரெக்டுங்களாம்மா? Yes, sir. இது சிம்ப்ளிஃபை பண்ணுறாங்க. ஆல்ரெடி நேற்று நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன், ரிவைஸ் பண்ணிட்டேன். திரும்ப வேணால் சொல்லிடுறேன். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்ன ஃபார்முலா தெரியும்? காஸ் ஏ Cos A cos B minus sin A sin B. அதே மாதிரி சைன் ஆஃப் Cos ஏ ப்ளஸ் பி என்ன பண்ணும்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி sin A cos B cos A sin B ப்ளஸ் பிட்வீன் சைன் plus ப்ளஸ். cos A sin B. ஓகே இப்போ சொல்கிறாங்க இது 2 ஃபார்முலா போதும். மீதி இருக்கிறது தேவை, பட் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த 2 ஃபார்முலா போதும். சொல்லுங்க என்ன நடக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன Cos A plus B அதாவது காஸ் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் கரெக்டுங்களா? plus Y. இது ரெண்டுக்கும் சேர்த்து என்ன காமன் எடுக்கலாம்? மைனஸ் காமன் எடுக்கலாம். இங்க பாருங்க இங்க ஒரு மைனஸ் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து என்ன எடுக்க போறோம்? மைனஸ் வெளியே எடுக்க போறோம். மைனஸ் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்குது? மாத்திக்கங்க sin x into cos y plus cos x into sin y. அப்ப என்ன எழுதலாம்? sin of x plus y. கடைசி டைம் 0 தான் இருக்குது. கரெக்டுங்களா? Sir. அதே மாதிரி அடுத்த ஐடியா டைரக்டா வந்துருச்சு. sin x cos y plus cos x sin y. Y. அப்போ Cos sin A minus sin of x plus y. Yes, sir. அடுத்தது என்ன வேணும்? இங்க பாருங்க இது cos x cos y இங்க மைனஸ் இருக்குது மைனஸ் sin x sin y. அப்ப டைரக்டா என்ன கிடைச்சது? cos of A plus x plus y. ஓகே அப்ப என்னாச்சு? 0 0 1. 1. அப்ப நான் ஆல்ரெடி நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி தான் f of x வந்து இந்த வந்துச்சுன்னா அப்ப f of x இருக்கிறது x plus y ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப இது டைரக்டா நம்ம என்ன எழுதிக்கலாம்? that is equal to f of x plus y ன்னு எழுதிக்கலாம். that is equal to RHS. that is equal to RHS. hence the proof ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? என்ன டவுட் இருக்குது?